ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன், பாண்டி, பல்லவன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வராங்க. என்னென்ன இன்னைக்கு வேலைலாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? இல்லாட்டி சமையல் கட்டையே கதைன்னு கிடப்ப. நிலா வந்து எல்லாருக்கும் வேலை பிரித்து கொடுத்ததுனால உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சுல்ல? ஆமாண்டா சோழா, வேலை கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அதனால தான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணி உள்ளே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். அவளுக்காக வீடு பார்த்த விஷயம் அவகிட்ட நான் இன்னும் சொல்லலை. அவளை கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸாக காட்டலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இதை கேட்டதுலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் எதுக்காக முகத்தை உள்ள சோகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே பல்லவா, நான் என்ன அங்கேயே இருந்துட்டு போகிறேன், நான் டெய்லி வந்துட்டு தாண்டா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ போகிறத நினச்சி யார் கவலைப்பட்டா? ஆண்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதானே பார்த்தேன், அண்ணன்ற பாசம் என் மேலே கொஞ்சமாவது உனக்கு இருந்தால் தானே என்னை பற்றி நீ வருத்தப்பட்டிருப்ப. ஆனால் உனக்கு தான் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையே. உனக்கு உன் அண்ணி தானே பெருசாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைடா சொல்லலாம், நீயும் நிலாவும் வீட்டை விட்டு வெளியே போகிறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வெளியே வந்த உடனே நிலவை பார்த்தோன்னே, என்னாச்சு, ஏன் எல்லோரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இல்லையே உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தாவே ஏதோ மறைக்கிறீங்க போல இருக்குது, ஏதாவது மறைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி, சும்மா தான் செமஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டிக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவன் என்ன ஹரிச்சந்திரனா உண்மையை மட்டும் பேசுகிறதுக்கு அப்படின்னா, அவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ஏன் முந்திரி கோட்டை மாதிரி முந்திரிங்க, அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, டேய் ஒன்று நினச்சா எனக்கு சிறப்பு சிறப்பாக வருதுடா. அவங்க ஏதோ பல்லவன் கிட்ட கேட்டாங்க, எங்கிட்டையும் கேட்டாங்க, நாங்கள் சொல்ல போகிறோம், ஆனால் எங்களுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு நீயே எல்லா விஷயத்தையும் உளறி தள்ளிடுவ போல இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், இல்லை நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாம், எங்கே போகணும், தூரமாக போகிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான், போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், இல்லை சொல்லன் ஃபோனில் வேறு சர்ஜரி இல்லை, ஒர்க் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னோட வேலைக்கு எந்த பாதிப்பும் வராது, ஃபோனுக்கு சார்ஜர் காரில் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு வருதுல என்ன ஆகிட போகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா போன உடனே சேரன், நம்ம பாண்டி, பல்லவன், நிலா ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக, இது யார் வீடு சோழன், இங்கே எதுக்காக வந்திருக்கோம், வா நிலா, கொஞ்சம் நேரம் தானே, ஒரு 5 நிமிஷம் தானே, அதுக்கப்புறம் எல்லா சர்ப்ரைஸும் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சார் சார்ன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரையும் வந்து கூப்பிட்றாங்க. அவங்களும் சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யார் வீடு சோழன் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது வேறு இந்நேரத்துக்கு திறக்க மாட்டேங்குது, சாவியை அந்த பக்கம் திருப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேரனை சோழன் வந்து நிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதுதான் ஹாலு, அது வந்து கிச்சனு, அதுக்கப்புறம் இது 2 பெட்ரூமு, இதில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வெளியே பால்கனி இருக்குது, அங்கே ஃப்ரிட்ஜை வச்சிடலாம், அதே மாதிரி டிவியை இந்த இடத்துல மாட்டலாம், ஃப்ரிட்ஜ் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இதெல்லாம் கேட்டோன்னு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நிலா தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த வீடு நம்ம 2 பேரும் வாழ போகிற வீடு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இது நம்ம வாழ போகிற வீடா? ஆமாம், உங்கள் அப்பா என்னடனா அப்படிலாம் பேசிட்டு போயிட்டாரு, அவர் ஏதோ தனியாக வீடு பாரு, வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளையும் அவர் வாங்கி போகிறதா சொன்னார், நான் என்ன அவ்வளோ கூட கையால் ஆகாதவனா, அதனால தான் வீட்டை நானே பார்த்துட்டேன், வீட்டுக்கு தேவையான பொருளையும் நானே வாங்கிடலான்னு முடிவும் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், வீட்டுக்கு தேவையான அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அட்வான்ஸ் வந்து 2 லட்ச ரூபா கேட்டாங்க, மந்த்லி வந்து 20,000 ரூபாய் வாடகை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் எது காசு, கடன் வாங்கினீங்களா, வீட்டுக்காக ஒவ்வொன்று விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னென்னா அதிகமாக கடனை வாங்கி இந்த வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கி போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சிருக்கா, எனக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும், அதை விட்டுட்டு உங்களோட சந்தோஷத்துக்காகலாம் என்னால் மாற்றிக்க முடியாது சொல்லன். அவர் ஏதாவது சொன்னால் அது நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு அவரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு இருந்ததுனால என்னை தனியாக கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் எல்லாரோடையும் இருக்கிறது தான் நான் விருப்பப்படுறேன். தேவையில்லாமல் அவர்
சொல்லிட்டாங்களேன்றதுக்காக என்னோட சந்தோஷத்த நீங்க அழிக்கணும்னு பார்க்காதீங்க சோழன். இதுக்கு நான் என்னைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழனும் எவ்வளவோ சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. ஆனா, நிலா வந்து ஒத்துக்கவே இல்ல. மரியாதையா போயிட்டு குடுத்த டோக்கன் அட்வான்ஸ வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. இல்லாட்டி வீட்டு பக்கமே நான் உங்கள சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு, "நீ கொஞ்சம் யோசிக்கலாம்ல." நான் என்ன யோசிக்க முடியும்? அவரு ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன்றதுக்காக, இப்படி கடன உடனே வாங்கி இந்த மாரி தனியா வீடு எடுக்கணும். நம்ம வீட்ல இருக்கிறதுல உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்ல. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.